ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 3 கர்மயோகம். அதில் பதம் 10. சக யஜ்ஞாக பிரஜாக சிருஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவித்யத்வம் ஏஷவோ அசத்விஷ்ட காமதோக். டிரான்ஸ்லேஷன். படைப்பின் ஆரம்பத்தில் குலங்களையும் தேவர்களையும் அனுப்பி கூடவே விஷ்ணுவிற்கான யாகங்களையும் படைத்து யாகங்களை செய்து சுகமாக இருங்கள். ஏனெனில் யாகங்களை செய்வதால் வேண்டுவனவற்றையெல்லாம் நீங்கள் அடைவீர்கள் என்று ஆசீர்வதித்தார் படைக்கப்பட்டவரின் இறைவன். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். இதில் சங்கீர்த்தன யாகம் எவ்வளோ உயர்ந்தது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். புராணங்கள், வேதங்கள், உபனிஷத்துக்கள் சொல்லக்கூடிய யாகங்களை செய்வதெல்லாம் இந்த கலிகாலத்துக்கு மிக மிக கடினமானது. சுத்தமான நெய் கூட கிடைக்காத இந்த கலியுகத்தில் பல திரவியங்கள், செல்வங்களை போட்டு யாகங்கள் செய்வது மிக மிக கடினம். அதனால் பகவான் கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபுவாக வந்து அவருடைய திருநாமத்தை மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை கொடுத்துருக்கார். அது ஸ்ரீமத் பாகவதத்தில் 11வது ஸ்கந்தம் 5ஆம் அத்தியாயம் 29வது பதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. கிருஷ்ணவர்ணம் த்விஷா கிருஷ்ணம் சங்கோபாங்காஸ்திர பார்ஷதம் யக்ஞைக சங்கீர்த்தன பிராயேர் யஜந்தீஹி சுமேதசக. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை பற்றி பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த கலியுகத்தில் தம்முடைய சகாக்களோட தொடரப்பட்டவராக தோன்றும் பகவான் கிருஷ்ணரை சங்கீர்த்தன யாகத்தால் நற்புத்தியுரி உடையவர் வழிபடுவார்கள். இதுவே மேற்கூறிய பாகவத ஸ்லோகத்தின் பொருள். இந்த கலிகாலத்தில் வேதங்களில் கூறப்பட்ட மற்ற யக்ஞங்களை, யாகங்களை செய்வது மிக மிக கடினமானது. ஆனால் சங்கீர்த்தன யாகவும் மிக எளிதாகவும் எல்லா நோக்கங்களுக்கும் மிகவும் சிறந்ததாகவும் உள்ளது. மேலும் இந்த ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்னும் மகாமந்திரத்தை கீர்த்தனமாக பாடுவது யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் எந்தவித முன் தகுதியுமின்றி பாடலாம். அப்படிங்கிறது தான் இந்த சங்கீர்த்தன யாகத்துக்குண்டான ஏற்றம். இது கலிகாலத்துக்குன்னே கலிச்சந்திர உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்குது. மேலும் பல புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது. இதற்கு எந்த முன்தகுதியும் தேவை இல்லை. ஹரே போல்.